நீங்க இருப்பீங்க. ஆல்ரெடி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த டெமோ இங்க பண்ணல அப்படின்னாலுமே 100% இது ஒரு பிசினஸ் அப்படின்றது நிச்சயமா வந்துடும். பட் பிசினஸ்க்காக நீங்க நான் இதை பண்ண வரல, ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா எஸ் சொல்லுங்க, மகளிர் மகளிர் இது ஜென்ஸுக்கும் கூட. ஏன்னா உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட தாய்மார்கள், உங்களோட மனைவிமார்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் அப்படின்றது ஆடம்பரம் கிடையாது, அத்தியாவசியம். இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லாம இருக்கு அப்படின்னா ஒரு குடும்பத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. ஜஸ்ட் ஒரு சானிடரி நாப்கினோட பிரச்சனை கிடையாது, ஒரு குடும்பத்தோட பிரச்சனை, ஒரு மகளிரோட பிரச்சனை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா மாறுது அப்படின்னா ஒரு ஜெனரேஷனல் பிரச்சனையா மாறுது. நார்மல் சானிடரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சானிடரி நாப்கின் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலால், பிளாஸ்டிக்கால், சிந்தட்டிக் பாலிமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாலிமர்ஸ்னால உருவான ஒரு சானிடரி நாப்கின் தான் நம்ம மார்க்கெட்டில் போய் மாதம் ஒரு 4 to 5 days நம்மளுக்கு அறியாமையே ஒரு பாய்சனை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா எவ்வளோ பிரச்சனைகள், ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து 14-15 இயர்ஸ்ல ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா 16-17 இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி. அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த பிளாஸ்டிக். முதல்ல நம்ம ஒரு செடி மேலே போடுவோமா, ஒரு செடி இருக்கு, ஃபுல்லாக போட்டு அந்த செடியில் வந்து பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணி வைப்போமா? ஏன் வைக்க மாட்டோம்? ஏன்னா காற்று உள்ள போயிட்டு வராது. அப்போ ஒரு செடியிலேயே நம்ம பிளாஸ்டிக்கை போட்டு மூடி வைக்க மாட்டோம், கட்டி வைக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு உயிரிழப்புல வச்சிருக்கும் போது அது எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்ம இத்தனை நாளா, இத்தனை வருஷங்களா நம்ம வீட்டு மகளிருக்கு கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவே நம்மளுடைய ஜஸ்ட்லீப் ஆர்கானிக் சானிடரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டா பேப்பர், கெமிக்கல் இல்லாம, எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸ் இல்லாம உருவான ஒரு சானிடரி நாப்கின் நம்மளுடைய ஜஸ்ட்லீப் ஆர்கானிக் சானிடரி நாப்கின். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஒரு சூப்பரான டெக்னாலஜி இந்த நாப்கின்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா ஆனியான் ஃபார் இன்ஃப்ராரெட் நானோ கைட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெருசா இதை உள்வாங்கிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்காங்க. நான் இந்த பேக்கேஜை ஓபன் பண்ணும்போதே இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புறேன். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த மந்த் வந்து ஒரு மகளிர் வாங்கி பயன்படுத்துறாங்கன்னா இதை நான் ஓபன் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இது அப்படியே தான் கிடக்கும். ஏதோ ஒரு பேக்லயோ இல்லை கபர்ட்லயோ ஏதோ ஒரு மூலையிலயோ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கிடக்கும். எல்லா வகையான டஸ்ட், பூச்சி, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் இதுல நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஓபன் பண்ணும்போது தான் ஆரம்பிக்குது. ஆனா நம்மளுடைய ஜஸ்ட்லீப் சானிடரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சீல். இது ஒரு தடவை மட்டும் கிடையாது, இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இதை நான் பெஸ்ட்டாக வச்சுக்கலாம். எப்படின்னா ஒன்ஸ் நான் இந்த பேக்கேஜ் வந்து இல்லை டைட்டாக இருக்கிறது தான் நான் காட்டுறேன், பிரிக்காதது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இப்படி டைட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க ஒரு சானிடரி நாப்கினை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே அகைன் நான் இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். பக்கா சீல். டஸ்டோ, பாக்டீரியாவோ, வைரஸோ போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்த மாசம் நான் இதை யூஸ் பண்ற வரைக்கும் இது பத்திரமா சேஃபாவே இருக்கும். அப்ப எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து பேக்கேஜே இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கணும். இப்போ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நான் முன்னாடியே சொல்றேன். இப்போ இந்த பேக்கேஜை வந்து நான் ஒன்ஸ் நான் வந்து இப்படி ஓபன் பண்றேன். நான் ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர், சாஃப்டான காட்டன் சர்ஃபேஸ். இது இருக்கிறதுனால இச்சிங் இருக்காது, ரேஷஸ் இருக்காது, எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு வராது. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. இதை தொட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இதோட ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஹார்டான பேப்பர் இருக்கும். ஏதோ ஒரு 25-30 மேலே இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் எப்படி அதை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியும்? அவங்களுடைய கரியர்லையோ அவங்களோட படிப்புலையோ எப்படி வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும்?
அப்போ ஒரு மாசத்துக்கு 5 நாள்னா கிட்டத்தட்ட கால்வாசி அதுலேயே போயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1/4 வருஷம் இதுலயே தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குமா. அப்போ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் நம்ம தெரியாமே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரீன் கலர் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் ஜஸ்டின் சானிடரி நாப்கின் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சூப்பரான 2 ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாப் மூலிமா எக்ஸஸ் லீக்கேஜோ இல்லை வந்து வெளியே வர்றதோ எந்த விதமான கசிவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸில் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த ரெட் கலர் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சானிடரி நாப்கின் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற சானிடரி நாப்கின் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு 40 to 50 ml தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே நான் ஊற்றிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா எந்த அளவுக்கு லாக்கிங் கெப்பாசிட்டி இதில் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு 20 ml தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அகெயின் இதில் ஒரு 20 ml தண்ணி ஊற்றுறேன். இதுலேயும் இன்னும் ஒரு 20 ml கிட்ட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ml வாட்டர் வந்து இதுலேயும் அதுலேயும் இருக்குது. அதனால தான் இந்த சிரிஞ்சை யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா ஆனியான் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் என்ன செய்யுது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து irregular periods, வெள்ளைப்படுதல், ஓவேரியன் சிஸ்ட்லேருந்து அது ஓவேரியன் கேன்சர் ஆகிறதுலேருந்து கர்ப்பப்பை பிரச்சனை ரிலேட்டட் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையுமே வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு பேடை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதுதான் பாசிபிளான ஒரு ரியலிஸ்டிக்காக டாக்டர் சொல்கிற விஷயம். ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேடை சேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான விஷயம். ட்ராவலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு பெண் வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு சில டைம் 12 மணி நேரம் ஒரு சானிடரி நாப்கினை யூஸ் பண்ணுற கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீரியட் பிளட்ல இருக்கிற பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அந்த பாக்டீரியா உயிருறுப்பை தாக்குது. அந்த மாதிரி தாக்குறதுனால தான் கர்ப்பப்பை பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சு நீங்க என்ன மோசமான பிரச்சனை நீங்க கொண்டு போனாலும் அப்படின்னு சரி எல்லாமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த சிஸ்ட் வர ஆரம்பிக்கிறது தான் கன்சீவ் ஆக முடியாம போறதுக்கு காரணமே. அப்போ ஒரு கல்யாணம் ஆன ஒரு 15-16 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 24-25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த மாதிரி பிளாஸ்டிக், கெமிக்கல், சிந்தட்டிக் பாலிமர் இருக்க சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது கல்யாணம் ஒரு மகளிருக்கு எப்படி அவங்களால கன்சீவ் ஆக முடியுது? ஒரு 5 years 6 years ஒரு சில பேர் 10 years 20 years ஆனாலும் அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாததுக்கு காரணமே இந்த கெமிக்கல் சானிடரி நாப்கினால தான் வருது. ஆனால் நம்மளுடைய ஜஸ்டின் சானிடரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம 8 hours 10 hours கூட பயன்படுத்தலாம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதுல இருக்க ஆனியான் ஸ்ட்ரிப் சொன்னீங்களா, அந்த ஆனியான் ஸ்ட்ரிப் வந்து ஆன்டி பாக்டீரியலா இந்த இடத்துல வேலை செய்யுது. அதாவது இந்த பீரியட் பிளட்ல உருவாக இந்த பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அது கர்ப்பப்பையை போய் தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பாக்டீரியா உருவாகும் போதே அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கான சக்தி இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்கு. அப்போ பாக்டீரியாவை கொண்டு என்ன இருக்கும்? பாக்டீரியா வளராது. அப்போ பாக்டீரியா உயிருறுப்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ போகாததுனால உள்ள எந்த விதமான சிஸ்டோ எந்த விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸோ எந்த விதமான கர்ப்பப்பை பிரச்சனையோ ஒரு மகளிர் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 minutes ஆயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த சானிடரி நாப்கினை ஓப்பன் பண்ணி இதை வந்து நான் ஸ்குவீஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துமே ஒரே தான் ஊற்றுறோம். தண்ணி வருதா? சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம மார்க்கெட்ல போய் வேற வழி இல்லை, ஐயோ யூஸ் பண்ணுமே, வயிறு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்க சானிடரி நாப்கின்ல இதுதான் இப்ப சொல்லுங்க
பிரச்சனை, வெளியே ஏன் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைய மாத்துறதுக்காக மட்டுமா? ஆல்ரெடி இந்த பிரச்சனை இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணா இந்த பிரச்சனை வராது. அப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். ஆல்ரெடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், பிசிஓடி, வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், கன்சீவ் ஆக முடியாத மகளிர் இதை யூஸ் பண்றது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா, ரெகுலரா டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க. இந்த மாத்திரை, அந்த மாத்திரை 5000, 4000, 10,000 போய் கொடுத்து லட்ச ரூபாய், 2 லட்சம், 5 லட்சம் போய் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல ஃபர்டிலிட்டி சென்டர்ல போய் இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இந்த மாத்திரை மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த டயட்ல இருக்கணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்போம், பண்ண முடியலையே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரச்சனையில இதை நம்ம எப்படி சுலபப்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்ம மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும், ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றது மூலியமா பாக்டீரியாவை முதல்ல நம்ம எடுத்துடலாம். அப்ப பாக்டீரியா இல்லை அப்படின்னாலே நம்ம மருந்து மாத்திரை யூஸ் பண்ணி நம்ம கம்மி பண்ணி உடம்ப சரி பண்ற டைம்லயே இந்த சானிட்டரி நாப்கின் மூலியமா மேற்கொண்டு பாக்டீரியா வளர விடாம அந்த பிரச்சனையை பெருக்காம பாத்துக்கிறது இந்த வேலை. அப்போ பிரச்சனை வராதவங்களுக்கு தான் கிடையாது. ஆல்ரெடி மகளிர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆனுவல் ஸ்ட்ரிப்போட வேலையே அதுதான். இந்த விஷயத்தை பத்தி எங்க அம்மா நான் பேசுவேன். அப்ப எங்க அம்மா சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆனா இந்த பிள்ளைய பத்திட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு 15 இருந்து 25, 30 வயசு, 35 வயசுக்குள்ள இருக்கிற மகளிர் பயன்படுத்தணுமோ அதுக்கு ஈக்குவலா 35 இருந்து 45, 50 வயசுக்குள்ள இருக்கிற மகளிரும் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா புள்ள பெத்து முடிச்சாலும் மறுபடியும் கேன்சர் அப்படின்ற வரதுக்கான வாய்ப்பு இந்த சானிட்டரி நாப்கின் இருக்கு. இந்த இருக்கிற கெமிக்கல், ஃப்ராக்ரன்ஸ், அதுல இருக்கிற பாலிமர்ஸ், அதனால அதை விட ரொம்ப முக்கியம், எத்தனை பேருக்கு கர்ப்பப்பை இறங்கிடுச்சு, அது ரிமூவ் பண்ணணும், மெனோபாஸ்ல பிரச்சனை இருக்கு, 50 வயசு ஆல்ரெடி அவங்களுக்கு முடி வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி 1000 இருக்கும். பட் அதுல இவ்வளவு பெரிய சர்ஜரியை போய் அவங்க முடியாம இருக்கணும் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப பண்ணிட்டு வந்தா அவ்வளவுதான், ஒரு தடவை உடம்புல கத்தி பட்டுச்சு அப்படின்னாலே அடுத்து அவங்க ஜாலியா 10 வருஷம், 20, 30 வருஷம் அவங்க வாழ்ற நாட்களே பாத்தீங்கன்னா இந்த வழி அந்த வழியில தான் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கணுமே. அப்ப இந்த சானிட்டரி நாப்கின் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 50 வயசுல